ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அங்குள்ள ஒரு வாட்டர் டியூனர் வச்சு நீரோட்டம் பார்க்க இருக்காங்க. அவர் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு, அந்த தோட்டத்தில் ஒரு பாயிண்ட்டையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளையும் கூப்பிட்டு அதை செக் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் அதை செக் பண்ணிவிட்டு, நாம் அதை ஓட்ட சொன்னோமா, இல்லை வேறு ஒரு பாயிண்ட் அமைக்க சொன்னோமா, என்ன ஏது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ எங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டியூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் தாங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கச்சம்பிள்ளை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்தை ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, வேறு ஒரு வாட்டர் டியூனர் இந்த தோட்டத்திலே மார்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதையும் செக் பண்ணி பார்த்தோம். அதை செக் பண்ணி பார்த்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் மட்டும் தண்ணி மட்டமாக இருக்குது. மீதி 2 கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டம் எம்டி கேப்பாக தான் இருக்குது. அதனால் அதை அந்த பாயிண்ட்டை டில் பண்ண வேண்டாம், அது வீட்டு யூஸுக்குன்னு ஆகும், ஆனால் தோட்டத்துக்குன்னு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த நம்ம வந்து அவங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் நல்ல லேயர் கிடச்சிது. அது இல்லாமல் ஒரு 2 லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக கிடச்சிது. மொத்தமாக ஒரு 4 மட்டம் கிடச்சிது. அந்த 4 மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்த அடிக்கணக்கு செக் பண்ணி பார்த்தாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அந்த ரேஞ்சில் வரும். செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500. தேர்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 to ஒரு 750. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு 850 மேலே ஒரு கேப் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிங்க ட்ரில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டியூனர் மார்க் பண்ண இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மட்டம் மட்டும் தண்ணி மட்டமாக இருக்குது. ஒரு 3/4 இன்ச்சு தண்ணி அந்த இல்லை அப்படி இல்லை ஒரு 1 இன்ச்சு தண்ணிக்குள்ளே தான் வரும். அதனால் அது வந்து வீட்டு யூஸுக்குன்னு ஆகும், தோட்டத்துக்கு ஆகாது. அதனால் ட்ரில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த இப்போ மார்க் பண்ணியிருக்கடா பார்த்திங்கன்னா நாம் வச்ச பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 1.5 இன்ச்சு to ஒரு 1.25 தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு லோக்கலில் ஒரு வாட்டர் டியூனர் இருக்காங்க பார்த்திங்களா, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு, இல்லை நாம் வச்ச பாயிண்ட்டு கண்டிப்பாக தண்ணி வரும், நீங்கள் அதில் ட்ரில் பண்ணுங்கள், கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இன்னும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு சரின்ட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேண்டான்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதில் ஒரு மட்டம் தான் இருக்குது அவர் வச்ச பாயிண்ட் அப்படின்ட்டு, அதையே ட்ரில் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 அடி 800 வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 300 சில்லறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்துருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு, தண்ணி எதுவும் வரல. கிட்டத்தட்ட 750 800 வரைக்கும் பார்த்துட்டு வேண்டான்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாம் வச்ச பாயிண்ட்டை ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்து புகையடிக்கு ஈரமண்ணா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 520 அந்த ரேஞ்சில் போய் ஒரு கேப் வந்திருக்கு. அந்த 2 மட்டத்துலேயும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு to ஒரு 1.25 நீட்டம் வந்திருக்கு. கீழே ஃபர்தராக 750 வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டை வேலை சரி போகுது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு 550 அடி தாண்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சியான ஒரே பாறையாக வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 750 வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணியில் இல்லை சேத்தோட்டத்தில் நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு ஓட்டணும், சைடு ஊர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? இது போன்ற நீரோட்டம் போர் வருஷம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. நன்றி, வணக்கம்.